தக்காளி நல்லா வதங்கிட்டு அம்மா. ஓ, இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிற? மீன் குழம்பு வைக்க போகிறேன். என்னம்மா இவ்வளோ மீன்? ஆமாம். அம்மா, ஓ, இது என்னென்ன மீனுமா? இது ரெண்டும் பால் கெண்டை, இது வந்து கிளி மீன். ஏ அப்பா. அம்மா, ஓ, சரியாக மழை பெஞ்சிட்ருக்கு, உனக்கு ஏதும்மா மீன்? ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க, வலை போட்டுருந்தேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆமாம். அம்மா, ஓ, எல்லா ஊர்லேயும் சரியான மழைம்மா. ஆமாம், நம்ம ஊரில் மட்டும்தான் மழை கம்மி. நிறையா வீடு வந்து முழுவிடுச்சு. அதான் பாவம், எப்போ தண்ணி ஓடுச்சு ஆறு மாரி எல்லா ஊர்லேயும். ஆமாம், நேற்று வரை ஆனால் காற்று ஓவராக அடிச்சுக்கிட்டே இருந்தது. ஆமாம். அம்மா, ஓ, இதுக்கு என்னென்னம்மா தேவை? வெங்காயம், தக்காளி, புளி ஊற வச்சு மிளகாத்தூள் தான் வேணும். ஓ, இது மட்டும் இருந்தால் போதுமா? போதும். இந்த கிளைமேட்டும் செம்மையாக இருக்குமா. ஆமாம். போய் மீனெல்லாம் க்ளீன் பண்ணிடுமா? பண்ணிவிடுவோம். ஆமாம். இப்போ மீனை அரிஞ்சிடுவோம். அம்மா, பாத்தரி. அம்மா, இன்னைக்கு கிளைமேட்டு செம்மையாக இருக்குல்லம்மா. ஆமாம். இதுக்கு அந்த மழை காலமும் முடிஞ்சிடுச்சா, இனிமேல் வெயில் ஸ்டார்ட் ஆகிடும். அம்மா, இந்த பனியெல்லாம் பெய்யுமா, அது எப்போம்மா? மாசி மாதம். மாசி மாதம்மா? ஆனால் வந்து இப்போ வந்து மீன் ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். எல்லாம் மாலை போடுவாங்களாம்மா. ஆமாம், அதனால் கம்மியாக இருக்கும். கம்மியாக இருந்தால் நம்ம மீன் படணுமே, மீன் பட மாட்டுது. மீன் பட்டால் தான் மலுவாக இருக்கும். இந்த மீன் வந்து குழம்புக்காமா? ஆமாம் ஆமாம். வர செம ஃப்ரெஷ்ஷான மீனுங்க. ஐஸு போடாத மீன். அம்மா, ஃப்ரெஷ்ஷான மீன்னா இந்தமாரி ரத்தமாக இருக்கணுமா? ஆமாம். இப்படி இருக்கணுங்க. இப்படி இருந்தால் தான் மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மீன் ஃபுல்லாக அஞ்சாச்சு. மீன்லாம் நல்லா அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ உப்பு மஞ்சள் போட்டு நல்லா உறைஞ்சி அலசி எடுத்துப்போம். மீன்லாம் அலசிட்டு வந்தாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு எடுத்துப்போம்.
வெங்காயம் அரிஞ்சாச்சு. இப்போ தக்காளி அரிஞ்சிடுவோம். இதெல்லாம் நம்ம கொல்லையில் காய்ச்சது. அவரைக்காய், கொத்தரங்காய், கத்திரிக்காய் எல்லாம் நம்ம வீட்டில் காய்ச்சது. தக்காளி வெங்காயம்லாம் அரிஞ்சாச்சு. இப்போ மாங்காய் அரிஞ்சிடும். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மாங்காய் எல்லாம் அரிஞ்சு ரெடியாக வச்சுட்டேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு குழம்ப தாளித்து ஊற்றுருவோம். எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு எண்ணெயை ஊற்றுருவோம். அம்மா, ஓ, இந்தமாரி காத்தோட்டமாக சமைக்கிறது சூப்பராக இருக்குல்லம்மா. ஆமாம். அங்கே நின்றுக்கிட்டு சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி வந்துட்டு சமைக்கலாம். நல்லா பிரச்சனை இல்லை. இப்படி நாங்கள் இட்டு முடுக்கா ரொம்ப சின்னதாக இருக்கா கிச்சனு. ஒன்றும் பண்ண முடியல. நசனு ஈரமாகவும் வேற இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஃப்ரீயாக நல்லா காஞ்சிருக்கா. இதில் வச்சு தாளித்து ஊற்றிக்கொண்டு தான் இப்படி வச்சுக்கிறது. ஆமாம். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ வெந்தயத்தை போட்டுவிடுவோம். நல்லா வெந்தயம் செவந்துருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுருவோம். பாருங்க, நல்லா வெங்காயம் நல்லா செவந்துடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுருவோம். நல்லா தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ பச்சை மிளகா போட்டுருவோம். இல்லை, பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டுருவோம். அதான் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ குழம்பு கூட்டி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்றிடுவோம். உப்பு போட்டுருவோம்.
இப்போ மூடிடுவோம். குழம்பு கொதிச்சிட்டா மீனை எடுத்து போட்டுருவோம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ மீனை போட்டுருவோம். மாங்காய் போட்டுருவோம். போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சுட்டான்னு பார்ப்போம். நல்லா குழம்பு கொதிச்சுட்டு நல்லா குழம்பு கொதிச்சுட்டு இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். நல்லா குழம்பு சுண்டி போயிடுச்சு பாருங்க. அம்மா ஓ மீன் குழம்பு ரெடி ஆகிட்டாம்மா. ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அம்மா வச்ச சிம்பிளான மீன் குழம்பு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அம்மா ஓ சாப்பிடுமா. பாருங்க, மீன் குழம்புக்கு வந்து மாங்காய் வச்சா தான் சூப்பராக இருக்கும். அம்மா ஓ மழையும் வந்துருச்சுமா. ஆமாம். எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? நல்லா புளிப்பாக வச்சுருங்க குழம்பு. நல்லா இந்த மழைக்கு இந்த மாதிரி சாப்பிட்டாதாம்மா சூப்பராக இருக்கும். நல்லா மாங்காவுக்கும் மீன் குழம்புக்கும் சூப்பராக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அம்மா சிம்பிளாக தான் வச்சாங்க. மழை வந்துடும் பயந்துட்டு வச்சேன். ஏன்னா இந்த டைம் மீனும் கிடைக்க மாட்டுது நிறையா. நல்லா இருக்குல்லம்மா எல்லாம்? நல்லா இருக்குது.